இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒளி தெரியுது. நல்ல ஒரு சன்லைட் ஒளி. காலங்காத்தால நல்ல நல்ல வெளிச்ச ஒளி தெரியுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கேம்ல பாக்கச்சே எந்த ஒரு ஒளியும் இல்ல. வேற ஒரு ஒளி தெரியும். ஆனா ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா வந்து சேனல் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையின் நெல் ஈஸ்ட் பெங்கால் 4 காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வாட்சலாங் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வந்து பாத்தீங்க. சில பேர்லாம் வந்து கேம் வரும் உங்க கமெண்ட்ரி தான் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, பார்க்கறது அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேம்ல என்டர்டைன்மெண்ட்னு ஒன்றும் கிடையாது நமக்கு சென்னை ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் அகேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் மோகன் பகன் கேம் அளவுக்கு நீங்க ஜாயின் பண்ணலனாலும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் சம்பாதிங்க போறேன். நான் அந்த ரீப்ளே நீங்க போய் பார்க்கலாம். என்னுடைய லைவ் ரியாக்ஷன்ஸ் கேமுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. மோகன் பகான் கேம் பார்த்து சரி ஓகே ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது, ஏதோ கொஞ்சம் பெட்டரா தெரியுது அப்படின்னு நினைச்சு இந்த ஈஸ்ட் பெங்கால் கேமுக்குள்ள நம்ம போனோம். அது ஏன்னா போன தீவிரவாதி ஃபுட்பாலை பார்த்து எதுவுமே சரியா வராதப்போ ஒரு சின்னதா ஒரு பேசிக்ஸ் 2-3 சைட் பாஸ் பண்ணி 2-3 இன்ட்ரிகேட் பாஸ் பண்ணி ஃபிளிக்ஸ் எல்லாம் பண்ணச்சே பாக்குறப்போ பா என்ன ஒரு வித்தல, என்ன பெரிய விஷயம் இதெல்லாம். ஏன்னா தாகம் கரைஞ்சவன் ஒருத்தனுக்கு ரொம்ப ஸ்டார்விங், தொண்டை கட்டிருக்கு, ஐயா தண்ணி வேணுங்க, ஒரு சின்ன ஒரு தண்ணி கரைச்சா கூட அப்பாடான்னு இருக்குங்களா. அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஆச்சு 2-3 பாஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அங்கதான் சரியா வரலன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பெங்கால் கேமுக்குள்ள வந்து ஈஸ்ட் பெங்கால் கேம் டோட்டலி டிஃபரெண்ட் கிரவுண்டு, பேம்போலிம் கிரவுண்டு. அங்க மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிச்சை நல்லா இருந்து விளையாடுறதுக்கு. ஏன்னா போன கேம்ல பிச்செல்லாம் பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த கேம்ல பிச்சை பத்தி இன்னும் சொல்றது கிடையாது. சென்னையின் போனாங்க சேம் ஆல் இண்டியா 11ஓட ஒரே ஒரு சேஞ்சு. டெல்லி ஆனா பதிலா ராஜ் பஸ்வாரி மேட் ஹிஸ் டெபியூ. இன்னொரு சைடில் ஈஸ்ட் பெங்கால் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லைனை பொறுத்தா வந்தாங்க. 2-3 இந்தியன் பிளேயர்ஸ், இந்த பிபின் சிங், மகேஷ் நாடமே, அன்வர் அலி அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸா இருக்கட்டும், அவங்களா கூட ஆடினாங்க. ஸோ இட் வாஸ் அ பிரிட்டி ஸ்ட்ராங் டீம். பட் ஓகே ஏதோ கொஞ்சம் சண்டை செய்வோமே அப்படின்னு நம்பிக்கையோட நானும் போனேன். முதல் 5 மினிட்ஸ்ல வந்து அது தெரிஞ்சது. ஏன்னா 2 நிமிஷத்துலயே வந்து ஃபரூக் சௌத்ரி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி 2 பேர் தாண்டி பால் திரும்ப ஒரு ஷார்ட் அவுட் பிரப்ஷுகன் கில் வந்து ஒரு நல்ல சேவ் பண்றான். அண்ட் யூ லைக் ஓகே ஏதோ இருக்கே இன்னைக்கு நம்ம நல்லா பண்ணோமே அப்படின்னு நினைச்சா கேம் வந்து வி காட் வர்ஸ். அது வந்து டெஸ்பரேட் ஆக ஆரம்பிச்சாங்களா இல்ல என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. இந்த டீமுக்கு என்ன பிரச்சனைனா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அவங்க வந்து மடக்கி உள்ள வந்துடுறாங்க. ஐயோ ஏதாவது ஆச்சு, ஐயோ ஏதாவது ஆச்சு அந்த மாதிரி. ஏன்னா போன கேம்ல கம்பேர் பண்ணுச்சு வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்மள பிரஸ் பண்ணாங்க. அப்படி நம்ம ஆளுங்களை பிரஸ் பண்ணாலே நம்ம ஆளுங்க வந்து பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ பிரஸ் பண்றாங்க, பால் குத்தணும், பால் வந்து தூக்கி அடிக்கணும் அப்படின்னு தூக்கி அடிச்சுதான் ஒரு பாசிங் மொமெண்டம் இல்ல, ஒரு ரிதம் இல்ல, எதுவுமே வரல. அந்த 5-10 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சே தவிர அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்கால் வந்து டேக் அவுட் பண்ணாங்க, நிறைய ஷாட் எல்லாம் விட்டாங்க, அண்ட் கோல்ஸ் எல்லாம் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. நீங்க லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸ்ட் பெங்கால் வந்து 7 அடி 6 அடி 7 அடின்னு இருக்கானுங்க. நம்ம சென்னை எஃப்சி டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி சாத்தானுங்களா இருக்கானுங்க. செட் பீசஸ்ல பிரச்சனை வருமேன்னு ஓரளவுக்கு முன்னாடியே காணிச்சவங்களுக்கு நானும் ஒருத்தன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் கோல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ராஜ் பஸ்பாய் வந்து ஹி இஸ் நாட் டைட் இனஃப் டு ஹிஸ் டிஃபெண்டர், மார்க் பண்றானே தவிர அப்படியே நிக்கிறான். அப்புறமா அந்த தீன் வாஸ் த டிஃபெண்டர் பேர் சரி ஞாபகம் இல்ல. ஹி கெட்ஸ் ஹிஸ் ஹெடர் இன் ஃப்ரீ ஹெடர். நவாஸால ஒன்றும் பண்ண முடியாது. 1-0. சரி ஓகே 1-0 பரவாயில்ல, நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம்னு பார்த்தா ரிவர்ட் டு டைப் போன வருஷம் பண்ண மாதிரியே பால் கச்சோனே லாங்கு. அதாவது ஒரு கோல் கீழே போயிட்டு அப்படியே நம்ம ஆளுங்க மிரண்டானுங்க. ஐயோ நம்ம கோல் தேடணுமே, நம்ம லாங்க போய் ட்ரை பண்ணுவோமே, இந்த 1-2 பாஸ் பண்ண இதுவாயிடுவோமே அப்படின்னு ஒரு பயந்த சுவாபாட்ல இருந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறமா டக்கு 2வது கோல் 3வது கோல்னு போச்சு. 2வது கோல் அகேன் ராஜ் பஸ்பாரி டஸ் நாட் மார்க் விபின் சிங். 3வது கோல் கேவலம் அகேன் சீப் கிவ்அவே பை விக்னேஷ் வந்து ஃபர்ஸ்ட். இந்த 2 கேமுமே வந்து டிசாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ், 0/10. அதாவது மந்தரோ தேசாய் ஏன் லெஃப்ட் பேக்ல ஆறாம லெஃப்ட் விங்ல ஆற வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கில்ஃபர் மிராண்டா ஐ ஹேவ் நோ ஐடியா. லைக் வந்து ஒரே கோ ஆளுங்க லைக் ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது வச்சிருக்கியா இல்ல நம்ம பார்க்காத எதையோ வந்து மந்தரோ தேசாய் பார்த்துட்டியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பிகாஸ் மந்தரோ தேசாய் லெஃப்ட் பேக்ல ஹி வாஸ் நாட் டூயிங் தட் பேட். லெஃப்ட் விங்ல என்னத்தை கிளிக்கிறான்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். விக்னேஷ் சக்சன் ஒருத்தி மிஸ்டேக், சைடை கிளியரன்ஸ் பண்ணல, ஒரு அட்டாக் பண்றாங்க,
defenders go sleep again and 3-0. Half timeலயே 3-0 and you are thinking okay second halfல அட்லீஸ்ட் இருக்கிற அட்டாக்கர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு கேம் ஒரு ஏதாச்சும் ஒரு இது கொடு அப்படின்னு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அட்டாக் வைஸ் பார்த்தோன்னா எதுவுமே பண்ணல. ஃபரூக் 2-3 அப்பப்போ ட்ரிக்ஸ் பண்ணா அதுக்கப்புறம் இது பண்ண அதுக்கப்புறம் யூஸ்வல் ஃபரூக் தான். ஜிதேஸ்வர் அன்பார்ச்சுனேட்லி ஹேட் டு கோ ஆஃப் இன்ஜர். ஒருத்தன் தான் பால் ஏதோ 1 of 2 people ஏதோ பால் ஹோல்ட் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அவனும் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரியில போயிட்டான். ஹோப்லி நத்திங் சீரியஸ். இர்ஃபான் எனக்கு சில வாட்டி பார்த்தா நீ உண்மையிலேயே ஃபுட்பாலரான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து நீ ஓடுற தவிர என்ன பண்ற நீ? பால் கண்ட்ரோல் இல்ல, ஃபர்ஸ்ட் டச் ஒழுங்கா இல்ல, பால் வச்சு சரியா ஓடவும் மாட்டேங்கிற, உங்களை பட்டு இங்க வெளில போயிட்டு இருக்குது. அது இர்ஃபானு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இர்ஃபான் ஒரு பக்கம் அப்படின்னா நாம்டே அட்லீஸ்ட் நாம்டேயாச்சும் டீசெண்டா பால் ஹோல்ட் பண்ணா ஏதோ பண்ணா. ஜிதேந்திரா வாஸ் நீ பெருசா ஒன்னும் தெரியல, கேவலமாவும் பண்ணல, பட் அட் சேம் டைம் பெருசா அவுட்ஸ்டாண்டிங்காகவும் தெரியல. ஸோ நம்ம அட்டாக் பெருசா எதுவும் பண்ணல. சரி செகண்ட் ஹாஃப்ல ஓகே இந்த விவேக் குர்கிரத் எல்லாம் இந்த அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்து அட்லீஸ்ட் ஹேவ் அ கோட். ஏன்னா 3-0 ஆல்ரெடி டவுன். இதுக்கு மேல உங்களுக்கு தோக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. யூ மைட் அஸ் வெல் கோ ஃபார் இட். சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல ஆடின கேம் பார்க்கச்சு யார் வந்து 3-0 அப்ல இருந்தா யார் வந்து கோலை சேஸ் பண்றாங்க அளவுக்கு எனக்கே டவுட் வந்துச்சு. ஏன்னா அப்பயும் ஈஸ்ட் பெங்கால் தான் பால் வச்சிருந்தானுங்க ஃபுல்லா. நம்ம பேட்லி பால் வாங்கச்சேவும் அப்படியே லாங் கிளியரன்ஸ் பண்ணி விடுறோம். நம்ம கிடைச்ச 1-2 சான்ஸ் அதுவும் நம்ம வந்து வீணாக்கி விட்டோம். ஃபரூக்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்து நான் லிட்டரலா லைக் ஒரே ஒரு ஸ்கில் மூவ் பண்ண அந்த 45 மினிட்ஸ்ல தவிர எல்லாம் பண்ண எல்லாமே மிஸ்டேக் தான். லைக் ஒரு நல்ல ஒரு பாசிங் மூவ் பண்ணாங்க. ஒரு 8-9 பேர் வந்து ஒரு மூவ்ல இன்வால்வ் ஆகி நல்லா பாசிங் மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஒன்னும் டக்குன்னு ஃபரூக் கிவ்ஸ் அவே த பால். விக்னேஷ் டிசாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ். இர்ஃபான் எப்படி அவ்வளவு நேரம் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா அது இன்ஜுரினால கீழே போனா and he had to be substituted. ஃபரூக்கும் கடைசியில வந்து ஹாம்ஸ்ட்ரிங் புடிச்சுன்னு போனா, பட் அவரால் சப்ஸ்டியூட் ஆக முடியல. ஏன்னா அப்பவே 5 சப்ஸ்டியூஷன் முடிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு கடைசியில 10 பேர் வச்சு ஆடணும். அந்த கடைசியில ஒரு பெனால்டி வந்து அவங்க 4 அடிச்சு விட்டாங்க. பட் அதான் வந்து எனக்கு என்ன புரியலன்னா கிளிஃபர்ட் மெரண்டா ஏன் சப்ஸ்டியூஷன்ஸ் வச்சு பயப்படுறேன்னு எனக்கு புரியல. லைக் வந்து லிட்டரலா கொண்டு வந்தது 70-75 மினிட்ஸ் கழிச்சு தான். ஹாஃப் டைம்லயே கொண்டு வா. யூ ஆர் 3-0 டவுன், கேமை சேஸ் பண்ற, அட்டாக்கர்ஸ் கொண்டு வந்து கோ ஃபார் இட். நீ எப்படியும் 3-0 டவுன், இதுக்கு மேல தோக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. ஹேவ் அ கோ அட் இட், தைரியமா போ. எனக்கு அந்த இதுதான் நினைச்சாலே பயமா இருக்கு கிளிஃபர்ட் மெரண்டா. ஏன்னா போன கேம் வந்து சப்ஸ்டியூஷன் லேட்டா கொண்டு வந்தா, அப்படி இந்த கேமும் இமேல் சப்ஸ்டியூஷன்ஸ் லேட். அதான் சார் எனக்கு வந்து எனக்கு இதுவா இருக்கு. லைக் வந்து சரி ஓகே லைன் அப்லாம் இது பண்ற, பட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தானே மேட்ரு. ஒரு கேமை திருப்பணும்னா சப்ஸ்டியூட்ஸ் நீ கொண்டு வந்தானே ஆகணும். சப்ஸ்டியூட்ஸை கொண்டு வரல சரியா. அண்ட் பட் அட்லீஸ்ட் மகேசன் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்பாட் கொண்டு வந்தான் மிட்ஃபீல்டர் 2-3 டச்சஸ் வச்சு. மற்றபடி பெருசா கேம்ல சொல்றதுக்கு நம்ம நல்லபடியா பண்ணோம்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை கேம்ல. அண்ட் வந்து 2 கேம்ஸ் 6 கோல் கன்சிடர் பண்ணிருக்க, 1 கோல் கூட அடிக்கல. 3வது கேமே ஃப்ரைடே அன்னைக்கு டெம்போவோட இருக்கு. எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா குர்கிரத்தை ஸ்டார்ட் பண்ணு, விவேக்க ஸ்டார்ட் பண்ணு, சோலைமலையை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் மகேசனை ஸ்டார்ட் பண்ணு. யாருக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலையோ, அப்புறம் கிங்ஸ்லி கூட நீ ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலையோ எல்லாருக்கும் டெம்போ கேம் அப்படியே கிவ் தம் அ சான்ஸ். மோகன் ராஜும் கோல் கீப்பரா வந்து ஹீ கேன் ஸ்டார்ட். எப்படி நம்ம அவுட், ஸோ மைட் அஸ் வெல் எல்லா யங்ஸ்டர்ஸையும் ஆற விட்டு பெஞ்ச்ல இருக்கிறவங்களும் ஆற விடலாமே. அட்லீஸ்ட் யாராவது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் வந்து அவங்கள வந்து நம்ம சென்னை எஃப்சி ஃபர்ஸ்ட் டீம்ல சேர்த்துக்கலாம் இந்த ஐஎஸ்எல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா. ஸோ அதான் வந்து கொஞ்சம் பயங்கர டிசப்பாயிண்ட். ஏன்னா வந்து ஓகே கொஞ்சம் பெட்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பட் அன்பார்ச்சுனேட்லி புஸ்கைட்ஸ் கொஞ்சம் அவசரப்பட்டுருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா காலேஜ் டைமுக்கும் இதே மாதிரி தான் ஆனேன் நானு. கான்ஃபெடரேஷன்ஸ் கப் பார்த்து கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட்டு சிங்கப்பூரோட கோட்டை விட்டாங்க. அதே மாதிரி மோகன் பகான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ டீசெண்டா இருக்குன்னு பார்த்து இந்த கேம்ல நம்ம கோட்டு விட்டாங்க. இட் இஸ் வாட் இட் இஸ். பட் ஃப்ரைடே வாட்ச் அலாங் பண்ண டெம்போ கேமுக்கு மறக்காம வந்துருங்க. அண்ட் இன்னைக்கு வாட்ச் அலாங் வந்தவங்களுக்கு நன்றி, மறக்காம ஜாயின் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அதே நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.